இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தானுக்கு நடந்த மச்சில் வந்து இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து அபார வெற்றி பெற்றுட்டாங்க. இதனால வந்து 4வது இடத்துல இருந்த சிஎஸ்கே வந்து இப்போ 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. முதல் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. முதலாவதாக வந்து பேட்டிங் சூஸ் பண்ண ராஜஸ்தான் வந்து 20 ஓவர் முடியல வந்து 5 விக்கெட்டுகள் வந்து 141 ரன் வந்து எடுத்தாங்க. இதில் வந்து அதிகபட்சமாக வந்து சிங் வந்து 4 ஓவர்கள் வீசி வந்து 26 ரன் கொடுத்து 3 விக்கெட்டை அதிகபட்சமாக எடுத்தாரு. 142 இலக்கோட வந்து சிஎஸ்கே களமிறங்கினாங்க. 18.2 ஓவரிலே 145 ரன்னோட 5 விக்கெட் இழந்து அபார வெற்றி பெற்றாங்க சிஎஸ்கே. இதனால வந்து பிளே ஆஃப் மேட்சுக்கு ஈஸியா போயிட்டாங்க சிஎஸ்கே. ராஜஸ்தான் பவுலர்ல வந்து அஸ்வின் வந்து 4 ஓவர்கள் வீசி 35 ரன் கொடுத்து 2 விக்கெட் வந்து அதிகபட்சமா எடுத்தாரு. இன்னைக்கு வந்து சிஎஸ்கே கட்டாயம் வின் பண்ணியே ஆகணும் என்ற முடிவோட தான் களமிறங்கினாங்க. ஏனென்றா போன மேட்ச்ல வந்து சிஎஸ்கே தோத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா நாங்க வின் பண்ணியே ஆகணும் என்ற ஆட்டத்தோட தான் ஆடினாங்க. அதே மாதிரியே ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே சிஎஸ்கே இன்றைக்கி வின் பண்ணி பிளே ஆஃப் மேட்சுக்கு போயிட்டாங்க. இப்போது வந்து 3வது இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே. சிஎஸ்கே யாராலுமே அடிச்சிக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்காங்க. அடுத்த மேட்சாக இன்றைக்கி வந்து 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் நடக்குது. ஸோ இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்கன்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ கூட நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.